வணக்கம். பாட்டி கைப்பக்குவம். இன்னைக்கு நான் மரவள்ளி கிழங்கு வச்சு சுண்டல் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது எப்படி வேக வச்சுருக்கேன் பாருங்கள். நல்லா கழுவி கட் பண்ணி சூப்பராக ஸ்டீமரில் வேக வச்சாச்சு. சரிங்களா? இந்த பொடியை நறுக்கிட்டு நான் என்னென்ன போட்டு தாளிக்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், நல்லா வேக வச்சு இந்த மாதிரி பொடியை கட் பண்ணிட்டு சூப்பர் கிழங்குங்க. இப்போ பாருங்கள், பாண்டிச்சேரி கிழங்கு மாவு மாதிரி இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம தாளிச்சிக்கலாமா? இப்போ கொஞ்சமாக தேங்காய் விற்கிற விலைக்கு நான் தேங்காய் ரொம்ப குறைச்சிட்டேங்க. காஞ்சிடுச்சு. கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, நல்ல பொன் கலரில் இருக்குங்களா இப்போ வர மிளகா, அதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா பொரிட்டுங்க. இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் சூப்பராக இருக்குங்க. அப்போ தான் அந்த ஃப்ளேவரு. கொஞ்சம் உப்பு, அதில் உப்பு போட்டிருக்கு, ஆனால் ரொம்ப கம்மியாக இருக்குது, பத்தலை. அதனால் அவ்வளோதாங்க, ஆஃப் பண்ணிடலாம். எடுத்தோன்னா இப்போது தேங்காய், இப்போ இந்த மரவள்ளி கிழங்கு இல்லைங்களா, அதை போட்டுருவோம். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். புதுசாக சமையல் பண்ணுறவங்களுக்காக நான் இதை போடுறேன். சரிங்களா? நல்லா கிளறி ஒரு டம்ளர் டீ, கொஞ்சம் மரவள்ளிக்கிழங்கு சுண்டல் சாப்பிட்டோன்னு வச்சுங்க, சும்மா சூப்பராக ஜம்முன்னு இருக்கும். சரிங்களா? நல்லா கிண்டிடுறேங்க. மரவள்ளிக்கிழங்கு சுண்டல் பண்ணிட்டேங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. பிடிக்கும் உங்களுக்கு, உடம்புக்கும் நல்லது, ஆரோக்கியமான கிழங்கு. சரிங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.